இந்த கடவுளே இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட கொலையெல்லாம் பண்ணது கிடையாது. ஆனா இந்த கடவுள்னு ஒன்று உருவாக்கி வச்சுக்கிட்டு அது பேரில் ஒரு மதத்தை உருவாக்கி அதில் உட்பிரிவுகளை உருவாக்கி அதில் ஜாதியை பிரித்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க தான் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலை இல்லை, ஆயிரக்கணக்கான கொலையெல்லாம் இல்லை, லட்சக்கணக்கான கொலை இல்லை, பல கோடி பேரை கொண்டிருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாட்டிலையும் நடந்த படுகொலைக்கு பின்னாலையும் ஒரு கடவுளோ மதமோ அல்லது அதனுடைய உட்பிரிவுகளோ இல்லாமல் இந்த கொலைகள் நடந்திருக்காது. இந்த கொலை செஞ்சவனையும் இந்த கடவுள் தடுக்கலை, இந்த பாதிக்கப்பட்டவனையும் கடவுள் காப்பாற்றலை. அப்படிப்பட்ட கடவுள் தேவையா? எல்லா மதத்திலையுமே கடவுள் நம்மளை நல்வழிப்படுத்துவாரு, நேர்வழிப்படுத்துவாரு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர உண்மை நிலவரம் என்னன்னா அப்படி எதுவுமே நடந்ததா தெரியல. மாறா பல கோடி பேரை கொண்டு இருக்காங்க. மக்களுடைய பொருள் விரயமாயிருக்கு, நேர விரயமாயிருக்கு. இதை தவிர வேற எதுவுமே நடக்கல. அது இந்த மதத்தை வச்சு வியாபாரம் பண்ண மத குருமார்களுக்கு வேணா அது நல்ல ஒரு வியாபாரம் இருந்தது. அதே மாதிரி இந்த கடவுளையும் மதத்தையும் ஒழிச்சாதான் இனி வர சமுதாயம் நல்லா இருக்கும்.